ஹாய் நண்பர்களே, வெல்கம் டு சனா சேவை மையம் யூடியூப் சேனல். நம்ம சேனலில் தற்போது என்ன செய்தி பார்க்க போகிறோம் அப்படின்னா, தமிழ்நாடு முழுக்க 8 நாள் சுற்றுலா திட்டத்தை தமிழ்நாடு அரசு அறிவிச்சிருக்காங்க. அது தொடர்பான செய்தி தான் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. சுற்றுலா என்பது அனைவருக்கும் பிடித்தமான ஒன்று. வெளியூருக்கு, வெளி மாநிலங்களுக்கு, வெளிநாட்டுக்கு என இன்பு சுற்றுலா, ஆன்மீக சுற்றுலா செல்ல மக்கள் அதிக ஆர்வம் காட்டுறாங்க. ஆனால் பலரும் தங்களுடைய சொந்த ஊரில், சொந்த மாவட்டத்தில், சொந்த மாநிலத்தில் இருக்கக்கூடிய அதிகமான இடங்களை சுற்றி பார்த்துருக்க மாட்டாங்க. அந்த வகையில் தமிழ்நாடு அரசு சுற்றுலாத்துறையின் கீழே தமிழ்நாடு சுற்றுலா வளர்ச்சி கழகம் தற்போது தமிழ்நாட்டின் பல்வேறு இடங்களுக்கு 8 நாட்களுக்கு சுற்றுலாவுக்கு ஏற்பாடு செஞ்சுருக்காங்க. தமிழ்நாட்டின் கலாச்சாரத்தை எடுத்துக்காட்டும் இடங்கள், வரலாற்று தொன்மை வாய்ந்த இடங்கள், ரம்மியமான இயற்கை காட்சிகள் இருந்த இடங்கள், அழகிய வனப்பகுதிகள், பழமையான கோயில்கள் உள்ளிட்ட பல்வேறு சுற்றுலா தலங்களுக்கு இதன் மூலம் செல்லலாம். சென்னையில் தொடங்கி சென்னையில் முடியும் இந்த 8 நாட்கள் சுற்றுலா வாரத்தின் சனிக்கிழமை காலையில் தொடங்கி அடுத்த வாரம் சனிக்கிழமை மாலையில் நிறைவடையுது. எங்கெங்கெல்லாம் சுற்றுலா அழைச்சிட்டு போறாங்க அப்படின்னா, முதல் நாள் புதுச்சேரி, பிச்சாவரம், சிதம்பரத்துக்கு அழைச்சிட்டு போறாங்க. சனிக்கிழமை காலை 7 மணிக்கு சென்னை வாலாஜா சாலையில் உள்ள தமிழ்நாடு சுற்றுலா வளாகத்தில் இருந்து சுற்றுலா பேருந்து புறப்படும். மாமல்லபுரத்தில் காலை உணவுக்கு ஏற்பாடு செய்யப்படும். காலை 11 மணிக்கு புதுச்சேரி சென்று அங்கு கடற்கரை மற்றும் அரவிந்தர் ஆசிரமத்திற்கு செல்வாங்க. மதியம் 1 மணிக்கு கடலூரில் மதிய உணவை முடித்துவிட்டு பிச்சாவரம் புறப்படுவாங்க. மதியம் 3 மணிக்கு பிச்சாவரத்தில் போட்டிங் செய்துவிட்டு சிதம்பரம் புறப்படுவாங்க. மாலை 5 மணிக்கு சிதம்பரம் கோயிலில் சாமி தரிசனம் மேற்கொள்ளலாம். அங்கிருந்து புறப்பட்டு திருக்கடையூர் செல்வாங்க. அங்குள்ள ஹோட்டல் தமிழ்நாட்டில் இரவு உணவை முடித்து அங்கேயே தங்கலாம். 2ஆம் நாளில் நாகூர், வேளாங்கண்ணி, தஞ்சை ஞாயிறு அன்று காலை 9:30 மணிக்கு காலை உணவை முடித்துக்கொண்டு நாகூர் தர்காவுக்கு செல்லலாம். வேளாங்கண்ணி தேவாலயம் செல்லலாம். மதியம் 1:30 மணிக்கு தஞ்சைக்கு செல்லும் வழியில் மதிய உணவை முடித்துக்கொண்டு மாலை 5:30 மணிக்கு தஞ்சை பெரிய கோயில் செல்லலாம். அதன்பின் தஞ்சையில் இருக்கக்கூடிய தஞ்சையில் இரவு உணவு மற்றும் தங்குமிடம் ஏற்பாடு செய்கிறாங்க. 3ஆம் நாள் திங்கட்கிழமை காலை 8:30 மணிக்கு தஞ்சையில் இருந்து புறப்பட்டு ராமேஸ்வரம் செல்லலாம். காலை உணவு தஞ்சையில் ஏற்பாடு செய்யப்படும். மதியம் 2:30 மணிக்கு ராமநாத சுவாமி திருக்கோயில் தரிசனம் முடித்து பின்னர் மதிய உணவு ஏற்பாடு செய்யப்படும். அன்றிரவு ராமேஸ்வரத்தில் உள்ள ஹோட்டல் தமிழ்நாட்டில் இரவு உணவு தங்குமிடம் ஏற்பாடு செய்யப்படும். 4ஆம் நாள் செவ்வாய்க்கிழமை 9:30 மணிக்கு காலை உணவை முடித்துக்கொண்டு பாம்பன் பாலத்தை பார்க்கலாம். அங்கிருந்து கன்னியாகுமரி புறப்படுவாங்க. திருநெல்வேலியில் மதியம் 1:30 மணிக்கு மதிய உணவு ஏற்பாடு செய்வாங்க. மாலை 4 மணிக்கு கன்னியாகுமரி கோவிலில் தரிசனம் முடித்து திருவள்ளுவர் சிலை மற்றும் விவேகானந்தர் பாறைக்கு அழைத்து செல்லப்படுவாங்க. அன்றிரவு கன்னியாகுமரியில் உள்ள ஹோட்டல் தமிழ்நாட்டில் இரவு உணவும் தங்குமிடமும் ஏற்பாடு செய்வாங்க. 5ஆம் நாள் புதன்கிழமை காலை 8:30 மணிக்கு காலை உணவை முடித்துக்கொண்டு சுசீந்திரம் செல்வாங்க. அங்கு சுசீந்திரம் திருமூர்த்தி கோயிலில் தரிசனம் மேற்கொள்ளலாம். அங்கிருந்து மதுரை புறப்பட்டு சாத்தூரில் மதிய உணவு ஏற்பாடு செய்யப்படும். மாலை 4 மணிக்கு மதுரை மீனாட்சி அம்மன் கோயிலில் தரிசனம் செய்யலாம். அன்றிரவு மதுரை ஹோட்டல் தமிழ்நாட்டில் மதிய உணவு மற்றும் தங்குமிடம் ஏற்பாடு செய்யப்படும். 6ஆம் நாள் கொடைக்கானல் வியாழன் காலை 8:30 மணிக்கு காலை உணவை முடித்து கொடைக்கானல் புறப்படலாம். அங்கே மதியம் 1:30 மணிக்கு மதிய உணவை முடித்து டோக்கர்ஸ் வாக் பகுதிக்கு செல்லலாம். அங்கிருந்து ஷாப்பிங் முடித்துவிட்டு மாலை 4:30 மணிக்கு பில்லர் ராக் மற்றும் பசுமை பள்ளத்தாக்கு போட்டிங் ஆகிய இடங்களுக்கு செல்லலாம். மாலை 8:30 மணிக்கு இரவு உணவு தங்குமிடம் கொடைக்கானல் ஹோட்டல் தமிழ்நாட்டில் ஏற்பாடு செய்யப்படும். 7ஆம் நாள் ஸ்ரீரங்கம், திருச்சி வெள்ளிக்கிழமை காலை உணவை முடித்துக்கொண்டு காலை 9:30 மணிக்கு கொடைக்கானல் சில்வர் அருவிக்கு செல்லலாம். அங்கிருந்து திருச்சி நோக்கி புறப்படுவாங்க. மதிய உணவுக்கு பின் 2 மணி அளவில் ஸ்ரீரங்கம் கோயிலுக்கு சென்று அடுத்து மலைக்கோட்டைக்கு செல்லலாம். அன்று இரவு திருச்சி ஹோட்டல் தமிழ்நாட்டில் தங்கலாம். இரவு உணவு ஏற்பாடு செய்வாங்க. 8ஆம் நாள் சனிக்கிழமை அன்று காலை 9:30 மணிக்கு காலை உணவை முடித்துக்கொண்டு ஹோட்டலில் இருந்து சென்னை நோக்கி புறப்படலாம். வறுவழியில் மதியம் 1 மணிக்கு மதிய உணவு ஏற்பாடு செய்யப்படும். மாலை 6 மணிக்கு சென்னை வாலாஜா சாலையில் உள்ள சுற்றுலா வளாகத்தில் சுற்றுப்பயணம் முடிவுக்கு வரும். நாட்டில் சென்னையில் புறப்பட்டு பாண்டிச்சேரி, பிச்சாவரம், சிதம்பரம், திருக்கடையூர், நாகூர், வேளாங்கண்ணி, தஞ்சாவூர், ராமேஸ்வரம், கன்னியாகுமரி, சுசீந்திரம், மதுரை, கொடைக்கானல், திருச்சி என பெரும்பாலான இடங்களுக்கு 8 நாள் சுற்றுலா போகிறாங்க. இந்த சுற்றுலாவில் பேருந்து வசதி, உணவு வசதி, தங்குமிட வசதி, சுற்றுலா வழிகாட்டி உள்ளிட்டவையும் அடங்கும். இந்த சுற்றுலாவுக்கு பயணி ஒருவருக்கு 18,000 கட்டணமாக வசூலிக்கப்படுது. தமிழ்நாடு முழுவதும் 8 நாட்கள் சுற்றுலா மேற்கொள்ளும் இந்த சுற்றுப்பயணத்தில் நீங்களும் இணைய விரும்புனீங்கன்னா www.ttdc.com என்ற இணையதளம் வாயிலாக பதிவு செய்யலாம். அல்லது 0442533333 இந்த அலைபேசி எண்ணிலையும் தொடர்பு கொண்டு சந்தேகங்களை கேட்டுக்கலாம். அல்லது சென்னை வாலாஜா சாலையில் கலைவாணர் அரங்கத்திற்கு அருகில் இருக்கக்கூடிய தமிழ்நாடு சுற்றுலாத்துறை வளாகத்திற்கு நேரில் சென்று உங்களுடைய சந்தேகங்களை நிவர்த்தி செஞ்சுக்கலாம். இந்த 8 நாள் சுற்றுலா திட்டத்தில் யாரெல்லாம் இணைந்து பயணிக்க விரும்புகிறீங்களோ அவங்களாம் அப்ளை பண்ணிக்க. நன்றி.